வணக்கம் வியூவர்ஸ், நான் உங்கள் ரமேஷ், மஞ்சு ரமேஷ் மாஸ்டர் மீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து செந்தமிழன் சீமான். ஆமாம், செந்தமிழன் சீமான் அவர்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்க வேண்டிய கட்டாயம் என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நம்மளுடைய அன்பு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சந்தித்த அந்த நிகழ்வினால் இன்று நாம் வந்து சீமான் அவர்களை பற்றி பேசுகிறோம். ஆல்ரெடி ஏற்கனவே சீமான் அவர்கள் வந்து பேசு பொருளாக தான் இருக்கிறார். எனக்கே கூட அவரை பற்றி ரொம்ப நாளாக பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. சரி, இந்த வாய்ப்பு அதுக்கு சரியாக அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா, சீமான் சார் அப்படிங்கும்போது இன்றைக்கி தமிழக அரசியலில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு தலைவர், மாற்றமே இல்லை. உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா திரைத்துறையை சார்ந்தவர், நானும் திரைத்துறையை சார்ந்தவன் தான். நான் வந்து ஆரம்ப காலத்தில் சீமான் சார் அவரை சந்திக்கிற அந்த நிகழ்வுகள் அதெல்லாம் பண்ணி பார்க்கும்போது இன்றைக்கி சீமான் சாரோட உயரம் வந்து எங்கேயோ இருக்குது, பிரமிப்பாக இருக்குது. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய நிலைப்பாடில் வந்து எனக்கு சில உடன்பாடுகள் இருக்குது, சில உடன்பாடுகள் இல்லாத விஷயங்களும் இருக்குது. அதனையும் பார்த்துருவோம், உடன்பாடு இருக்கிற விஷயத்தையும் பார்ப்போம். இப்போ உடன்பாடு இருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே சொல்கிறேன், அவருடைய அரசியலில் யார் கூடயும் கூட்டணி வைக்காமல் தனித்து இன்று வரை களம் காணுற அந்த தைரியம், அந்த திடம், அது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் கொடுத்தது. அதனால் வந்து அவர் பால் நமக்கு வந்து ஒரு பார்வையும் திரும்புது. நிறைய இளைஞர்களுடைய பார்வை வந்து அவர் பால் திரும்பினதுக்கு இந்த காரணமும் உண்மையான காரணம். கேட்டிங்கன்னா, பொதுவாக என்ன பண்ணுவாங்க, நம்ம இதுவரைக்கும் பார்த்த அரசியல் தலைவர்கள்லாம் பாருங்கள், ஜஸ்ட் ஒரு எலெக்ஷனை சந்திப்பாங்க. அடுத்த எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா, இந்த திராவிட கட்சிகள் 2 கட்சிகளில் இல்லை தேசிய கட்சியோ ஏதோ ஒரு கட்சிக்குள்ளால் போய் கூட்டணி அமைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காணாமையும் போயிடுவாங்க. ஒருவேளை இவர் வந்து அதையெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு தான், இல்லை நாம் வந்து தனித்து தான் நிற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் இது ஒரு அற்புதமான ஒரு முடிவு. அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக வளர்ந்து அவர் மேலே நிறைய ஒரு ஓட்டர்ஸுக்கு வந்து நம்பிக்கை வந்து இன்றைக்கி அவரை வந்து 8% அதிகமான ஒரு வாக்குகளை பெறக்கூடிய ஒரு கட்சியாக வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது. இதுதான் செந்தமிழ் சீமான்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அடுத்ததாக இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட், தமிழர்களுக்கு குரல் கொடுக்கிற, உண்மையிலே குரல் கொடுக்கிற ஒரு சக்தி நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து சீமான் அவர்கள் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம், தமிழர்களுக்கு குரல் கொடுக்குறேன்னு சொல்லி நிறைய நாடகங்களை தான் இங்கே வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் உண்மையிலே தமிழனை தொட்டா நானும் வருவேன்டா களத்தில் இறங்கி களம் கண்ட கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான் இன்றைக்கி நம்பிக்கைக்குரிய ஒரு கட்சியாட்டு தமிழர்களுக்கு இருக்குது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி கன்னடாவில் வந்து தமிழர்களை அடிக்கும்போதும் சரி, இல்லை எங்கே தமிழனை அடித்தாலும் சரி, இங்கே வந்து ஒரு நாடகம் மட்டும் நடக்கும், அதுக்கப்புறம் எதுவும் நடக்காது. ஆனால் இன்றைக்கி கன்னடாவில் வந்து தமிழனை அடித்தா இங்கே வந்து சீமான் வந்து சும்மா இருக்க மாட்டார் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடை வந்து ஏற்படுத்தியிருக்கிறாரு. இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா தமிழர்களுக்காக ஒரு கட்சி இருக்குது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து நாம் தமிழர் கட்சி அந்த பேரை வந்து தக்க வச்சிருக்கு. இதுவும் சீமான் அண்ணனுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட். அடுத்ததாக இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டே சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா வந்து யாருக்காக வேண்டியும் பேச மாட்டார், மனசில் பட்டதை அப்படியே அடித்து விடுவார். அதில் வந்து நிறைய அவருக்கு மைனஸாகவும் மாறி இருக்கு, ட்ரோல் மெட்டீரியலாக மாறி இருக்காரு. அதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படுறதே கிடையாது, அவரோட தம்பிகளும் கவலைப்படுறதே கிடையாது. ஒரு லட்சியத்தை நோக்கி பிரமாதமாக பயணப்பட்டு இருக்கிற கட்சியாக வந்து நாம் தமிழர் கட்சி இருக்குது. அதுலேயும் மாற்றுக்கிறது கிடையாது. இதுவும் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான், செந்தமிழன் சீமானுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அடுத்ததாக பாருங்க, பொதுவாகவே வந்து சில கோடிகளுக்கு வந்து வியாபாரம் போயிடுறவங்க தான் நிறைய இருக்கிறாங்க. அதுலேயும் பாருங்கள்,
இது வரைக்கும் சரி. நிறைய பேர் என்கிட்டயே கேட்டிருக்காங்க, எப்படிங்க இவர் கட்சியை நடத்துறாரு? ஏன்னா நிறைய செலவு ஆகுமே. அப்போ இவர் வந்து எந்த கட்சியிலையும் காசும் வாங்க மாட்டேங்கிறாரு. இவருக்கு எங்க இருந்து இந்த சோர்சஸ் அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையை சொல்ல போயாச்சுன்னா அவருடைய சோர்சஸ் எல்லாமே அவர் பால் நம்பிக்கை கொண்ட அவர்களுடைய தம்பிகள் ப்ளஸ் அவருடைய நலம் விரும்பிகள். இதுதான் அவரோட சோர்ஸ். நீங்கள் பொதுவாக வந்து அவங்க கட்சியில் யாருமே வந்து காசெல்லாம் கொடுத்து ஓட்டெல்லாம் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படிங்கும்போது நார்மலாக ஒரு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கணும், அதிகபட்சம் ஒரு 15-20 லட்சம் ரூபாய் இருந்தாலே ஒரு சட்டமன்ற தொகுதியை சந்திச்சிடலாம், காசு கொடுக்காம. நான் சொல்கிறது அது வந்து கண்டிப்பாக அதுக்கான நிறைய ஆளுங்க வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் செந்தமிழ் சீமான் சார் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையில் இருக்கக்கூடிய ஆளுங்க இருக்காங்க. அதே மாதிரி ஒரு நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கணும்னா அப்படியே ஒரு டபுள் மடங்கு ஒரு 50 lakhs இருந்தாலே அவங்க வந்து சந்திச்சிருவாங்க, காசு கொடுக்காம, ஓட்டர்ஸுக்கு காசு கொடுக்காம ஜென்டிலாக. அதனால தான் அவரால் வந்து இத்தனை தேர்தல்களை வந்து கடந்து வர முடியுது, இனிமேலும் கடந்து வருவார். அதுக்கப்புறம் அடிக்கடி தன்னுடைய நிலைப்பாடை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பார். அதனாலேயே வந்து அவரை வந்து நிறைய பேர் வந்து ட்ரோல் மெட்டீரியலாட்டு அன்னைக்கு பேசுனது இன்னைக்கு பேசுனதெல்லாம் போட்டு காட்டுவாங்க. ஒருவேளை வந்து நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நிலைப்பாடு வந்து மாறுறது அப்படிங்கிறது வந்து என்ன கேட்டாச்சுன்னா அது வந்து ஒரு சரியான அணுகுமுறை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒருத்தரை நம்ம ஆதரித்து பேசிட்டோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க செய்கிற தவறையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்கள கண்மூடித்தனமாக ஆதரித்து போகிற போக்குங்கிறது வந்து நிச்சயமாக அதை ஏற்றுக்கவே முடியாது. அதே மாதிரி ஒருத்தரை வந்து நம்ம எதிர்த்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க செய்கிற நல்ல விஷயங்கள் வந்து பின்னாடி தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ நம்ம எதிர்த்துட்டோம் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து நம்ம அவங்கள எதிர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்மூடித்தனமான போக்கும் தவறு தான். அப்படிங்க இருக்கும்போது தன்னுடைய நிலைப்பாடை வந்து அந்த அந்த அவர் வந்து அதை புரிஞ்சிருக்கலாம். ஒருவேளை இதுக்கு முன்னாடி இவங்க இந்த மாதிரி நம்ம தவறுதலாக புரிஞ்சிருந்தோம், அதனால இப்போ இவங்க சரி, அதனால நம்ம நிலைப்பாடை மாற்றுவோம். இல்லை இவங்களை சரியாக நினச்சிருந்தோம் ஆனால் இவங்க தவறாக இருக்காங்க, அதனால நிலைப்பாடை மாற்றுவோம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். என்ன கேட்டாச்சுன்னா இந்த நிலைப்பாடை மாற்றுவதற்கு இதுதான் காரணமாக இருக்கும். இதுக்கு மிகப்பெரிய தைரியமும் வேணும். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, எனக்கு தெரிஞ்சுது அன்னைக்கு தவறுன்னு தெரிஞ்சிச்சு, இன்னைக்கு சரின்னு தெரியுது, இன்னைக்கு சரின்னு தெரியுறது தவறுன்னு நாளைக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் எதுப்பேன், நான் கேள்வி கேட்பேன் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கட்ஸ். உண்மையிலே அது வந்து என்ன கேட்டால் அதை மைனஸுன்னு இல்லாமல் ப்ளஸ்ன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ எப்படி பார்த்தாலும் ப்ளஸில் தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி நம்ம ரஜினி சாரை நம்ம தலைவரை வந்து சந்தித்த அந்த நிகழ்வை வந்து எல்லாரும் எப்படி பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவை கருதி தான் சந்திச்சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க தேவை கருதி தான் இன்றைக்கி மனுஷனே இருக்கான். தேவையே இல்லாமல் எதுக்கு வந்து ஒருத்தரை போய் சந்திக்கணும்? வாய்ப்பே இல்லையே. இப்போ நானே உங்ககிட்ட பேசுகிறேன்னா எனக்கு தேவை இருக்குது, அதனால தான் நான் உங்ககிட்ட முன்னாடி வந்து பேசிகிட்டு இருக்கேன். நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து தேவை கருதி தான் இந்த உலகத்தில் இருக்கிறோம். டிபெண்ட் நமக்கு வந்து ஒரு ஒரு கமிட்மெண்ட்டு, ஒரு தேவைகள், அதனால தான் நம்ம போகிறோம். தப்பே கிடையாது. இன்றைக்கி என்ன தேவை வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ உடனே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் சீமான் சார் கட்சியிலேருந்து எல்லாருமே கூட்டமாக போய் விஜய் சாரோட கட்சியில் சேர்றாங்க அப்படின்னு. ஒருவேளை சின்ன வாய்ப்பு இருக்கவும் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இளைஞர்கள் அப்படிங்கும்போது இவங்க சரியான முடிவும் எடுப்பாங்க, தவறான முடிவும் எடுப்பாங்க. ஏன்னா நமக்கு பார்த்திங்கன்னா 20 வயசில் இருக்கக்கூடிய பக்குவம் வந்து 40 வயசில் மாறி இருக்கும், 50 வயசில் மாறும், 60 வயசுலேயே இன்னும் கொஞ்சம் மாறிடும். அதனால் வந்து நான் சொன்ன மாதிரி தவறான முடிவோ சரியான முடிவோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சிலர் வந்து இந்த மாதிரி போய் சேர்ந்துடுறாங்க, அப்போ அது நம்மளுடைய ஓட்டு வங்கியை வந்து பாதிக்கும். அப்படிங்கும்போது அது சரி செய்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கும்போது வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா நியூட்ரலாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் மட்டும்தான். பயங்கர ஆஃபரில் இருக்கார், எப்போவுமே ஆஃபர் தான். அப்படிங்கும்போது அவர்கிட்ட நம்ம சுமூகமாக போனால் ஒருவேளை நமக்கு கொஞ்சம் ஓட்டர்ஸ் இந்த பேலன்சிங் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கலாம், தப்பு கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே தலைவர் வந்து இப்போ 96 எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா யாருக்கு ஓட்டு போடுங்க யாருக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதே இல்லை.
அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஓகே நீங்கள் உங்களுக்கு யாருக்கு விருப்பமோ அவங்க போட்டுட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் அமைதி அதுதான் வந்து தலைவருடைய அந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்துச்சு, தப்பே கிடையாது. ஆனால் ரஜினி ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அதாவது நம்மளை மாதிரி ஆளுங்க, நாம் என்னென்னா ரொம்ப தெளிவாக கவனிச்சுட்டு இருக்கிறோம் அரசியலை, யாருக்கு போடணும் யாருக்கு போடக்கூடாது அப்படிங்கிறதுல. அதனால இன்னைக்கு வந்து சீமான் அண்ணன் வந்து ரஜினி சாரை சந்திச்சிருக்காரு, ஓகே மகிழ்ச்சி. நாம் அப்புறமா நம்ம யார் 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 யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத எப்பவும் நான் சொன்ன மாதிரி நாம் தெளிவாக இருக்கிறோம், நாம் பார்த்துக்கலாம். ரஜினி ரசிகர்களாக நாம் வந்து தெளிவாக இருக்கிறோம், நாம் பார்த்துக்கலாம். சந்தித்ததில் மகிழ்ச்சி. அண்ணன் வந்து ஒரு ஒரு தேவைக்காக வந்திருந்தாலுமே கூட தவறே கிடையாது. தேவைகள் வந்து அது வந்து நம்ம காலத்தினுடைய கரங்களில் விட்டுருவோம். தலைவர் சொன்ன மாதிரி காலத்தின் கட்டளையை வந்து மறுக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான். இதுதான் தமிழர் கட்சி செந்தமிழ் சீமான் அண்ணன் அவர்களும் ப்ளஸ் நம்மளுடைய தலைவர் அன்பு தலைவர் திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய சந்திப்பு. ஓகே ரைட், ஓகே பார்ப்போம். நன்றி.